கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே, இந்த நாளுக்காக ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த நாள் வேதத்துக்கு ஆதாரமாக ரோமர் 13ஆம் அதிகாரம் 1-2 வாசிக்கிறோம். எந்த மனுஷனும் அதிகாரத்துக்கு எதிர்த்து நிற்கக்கூடாது என்று அவர் சொல்கிறார். பவுல் அப்போஸ்தலர் சொல்கிறார். எந்த மேலான அதிகாரம் தேவனால் கொடுக்கப்பட்ட அவனுக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டது, அந்த அதிகாரத்துக்கு எதிர்த்து நிற்கக்கூடாதுன்னு சொல்கிறார். எப்படின்னா, கலெக்டருக்கு ஒரு அதிகாரம், அது எதிர்த்து வைக்கக்கூடாது. அது கடவுளால் கொடுக்கப்பட்டிருக்கிறது. மேலே அதிகாரிகள் கொடுக்கப்பட்டு அதுக்கு ஒருவேளை காவல்துறை அதிகாரி, ஒருவேளை மந்திரி அதிகாரம் அவனுக்கு கொடுக்க, அதுக்கு எதிர்த்து நிற்கக்கூடாது. ஏன்னா நமக்கு மேலே அதிகாரி மேனேஜர் இருப்பார். என்ன அப்போ அந்த மேனேஜருக்கு மேலே சீனியர் மேனேஜர், அதுக்கு மேலே என்ன பண்ணுவார் ஜெனரல் மேனேஜர், இப்படி டிவிஷனல் மேனேஜர், இப்படி சொல்லப்பட்டுகிட்டே இருக்குது. அப்போ அதுக்கு எதிர்த்து நம்ம வந்து என்ன பண்ணக்கூடாது, அதுக்கு கீழ்ப்படியணும் என்று சொல்லி ஆரம்பிச்சோம். எந்த அதிகாரமாக இருந்தாலும் சரி அதுக்கு கீழ்ப்படியணும். அந்த அதிகாரத்துக்குள்ள காரியங்கள் சிலர் அதனால தான் என்ன பண்ணுறாங்க, மேல் அதிகாரி சிலர் கடுமையாக என்ன பண்ணுவாங்க நடத்துவாங்க. மேல் அதிகாரி உடனே அதை நம்ம வந்து என்ன பண்ணணும், எதிர்த்து நிற்கக்கூடாது. கடவுள்கிட்ட சொல்லலாம், ஆண்டவரே என்னை இந்த அதிகாரி வந்து நம்ம கொடுமையாக நடத்துகிறார் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுங்க, இது தேவன்கிட்ட வந்து சொல்லலாம். அதுக்கு எதிர்த்து நிற்கக்கூடாது. ஆனால் இந்த தேவனால் அண்டி அந்த அதிகாரம் யாருக்கும் கொடுக்கப்படலை. பாபிலோன் ராஜா பார்த்து நேபுகாத் ராஜா பார்த்து சொல்ல, என் ஊழியக்காரன். ஆனால் ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு வரதுமோ அவர் செயல்பட்டவர், என் ஊழியக்காரங்கிற. அப்போ அந்த அதிகாரத்தை கொடுத்தவர் யார்? என்ன என் ஊழியக்காரன் என்று ஆண்டவர் சொல்கிறார், என் வேலைக்காரன் என்று சொல்கிறார். அப்போ அந்த அதிகாரத்தை கடவுள் கொடுத்துருக்கிறார். ஒரு ராஜ்யம் பிரதமர் இருக்கிறாரு, முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இருக்கிறாரு, என்ன ஜனதாதள அவங்களுக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கு. இது கடவுளாக ஏற்படுது. அவங்க எப்படி பண்ணி வந்தாங்கங்கிறது பிரச்சனை இல்லை. ஆனால் தேவா நினச்சாதான் வந்து ஒரு அதிகாரமாக இருக்க முடியும். வர்ற நாட்களில் தேவன் யாரை நியமிக்கிறாரோ அவங்க தான் முதலமைச்சர் ஆக முடியும். நான் என் கட்சிக்காரன் வந்துடுவான், என் மதத்துக்காரன் வந்துடுவான், அதெல்லாம் நடக்க முடியாது. ஆனால் அதிகாரத்துக்கு எதிர்த்து நிற்கக்கூடாது. என்ன உங்களுடைய பாவ வேதனை எல்லாம் நீங்கள் வந்து தேவனுக்கு தெரியப்படுத்தணும். வேதவசனம் சொல்கிறது, எல்லாவற்றையும் நீங்கள் வந்து தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள் அப்படின்னு சொல்லி. உங்களுக்கு அதிகாரமாக கொடுமைப்படுத்துகிறார்களா, அதிகாரத்தை பயன்படுத்தலாம், ஆனால் கொடுமைப்படுத்தக்கூடாது. சில அதிகாரி கொடுமைப்படுத்துவான். என்ன நாய் வாங்கின வேலை வாங்கினது போக வேலை. அதனால தான் நிறைய பேர் போராட்டம் பண்ணுறது, பிரச்சனை பண்ணுறது. சில அதிகாரிகள் எல்லாம் கீழே உள்ள அதிகாரியை என்ன கேவலமாக ஏசுவது, அதெல்லாம் மோசமான காரியம். அதனால தான் சிலர் இருக்கிறது. ஆனால் மேல் அதிகாரிக்கு நம்ம என்ன பண்ணணும், நியாயமான காரியம், எல்லா காரியங்களும் வேறு விஷயங்களில் என்ன எல்லாம் கீழ்ப்படிக்க என்று வேதத்தில் தேவனால் என்று ஒரு அதிகாரம் கொடுக்கப்பட வேண்டும். அது கடவுளால் அவனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. சிலர் நல்லா பாஸ் ஆகி எக்ஸாம் எழுதி என்ன பண்ணுவாங்க, வருவாங்க, என்ன கலெக்டராக வருவாங்க, ஐபிஎஸ் அதிகாரி, ஐஏஎஸ் அதிகாரி, ஐபிஎஸ் அதிகாரியாக வருவாங்க, பாஸ் ஆகி ஜட்ஜாக வருவாங்க, இப்படிலாம் பாஸ் ஆகி தாசில்தாராக வருவாங்க. அதெல்லாம் அவங்களுக்கு என்னப்பட்டிருக்கிறது, கடவுளாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. சிலருக்கு கடவுளே அந்த அதிகாரத்தை கொடுக்குறாரு. அதுக்கு எதிர்த்து நிற்காதபடி அதுக்கு நம்ம வந்து தேவ சமூகத்தில் விண்ணப்பிக்கணும். அதனால் அதிகாரத்துக்கு எதிர்த்து நின்னா அது தேவனுக்கு எதிர்த்து நிற்கிறது போல, கடவுளுக்கு எதிர்த்து நிற்கிறது போல. அந்த சட்டத்திட்டங்களுக்கு மேலான அதிகாரிகளுக்கு சட்டத்திட்டங்களுக்கு எதிர்த்து நின்னா கடவுளுக்கு எதிர்த்து நிற்கிறது போகலாம். ஆனால் அந்த அதிகாரி தப்பு பண்ணால் கடவுள் கேட்பார், மேலே அதிகாரி தப்பு பண்ணால் ஆண்டவர் கேட்பார். அவருடைய கருத்தில் போடுங்க, ஆண்டவரே இந்த அதிகாரி வேளாண் அதிகாரி என்னை தப்பாக நடத்துகிறார், என்னை அடிமையாக நடத்துகிறார், கொத்தடிமையாக நடத்துகிறாருன்னா ஆண்டவர் சொல்லுங்கள். ஆண்டவர் கேட்பார், அவர் விசாரிச்சார். ஆனால் அது இதுக்கு நீங்கள் வந்து எதிர்த்து நிற்காதுங்க. அதனால தான் அநேக ஆசீர்வாதத்தை பெறாமல் பேசுறீங்க. நிறைய உதாரணத்தை சொல்லலாம். இந்த வேதத்தில், இந்த பைபிளில் சொல்லப்பட்ட இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைங்க. அதனால பவுல் அப்போஸ்தலன் வந்து சொல்கிறார், தேவனால் என்று ஒரு அதிகாரம் இல்லை, அந்த அதிகாரத்தை எதிர்த்து நிற்காதீங்க என்று ஆண்டவர் சொல்கிறார். உலகத்தில் எத்தனையும் அதிகாரம் இருக்கிறது, அது அந்த அதிகாரத்துக்கெல்லாம் நீங்கள் எதிர்த்து நிற்காதீங்க. தேவனிடத்தில் உங்கள் விண்ணப்பத்தை பண்ணுங்கள். நிச்சயமாக தேவன் உங்கள் வாழ்க்கையிலே கிருபைகளை செய்வார். அவர் அந்த அதிகாரங்களை தள்ளி அதிகாரங்களை ஏற்படுத்துகிறார். நீங்கள் அவற்றை சொல்லும்போது அவர் தள்ளி அவரை ஏற்படுத்துவார். இவர் வேண்டாம், இந்த எம்எல்ஏ வேண்டாம், எம்பி வேண்டாம், என்ன முதலமைச்சர் பிரதமர் வேண்டாம் அப்படின்னா அவர் தள்ளி அவர் ஏற்படுத்தும். ஆனால் நீங்கள் தேவன்கிட்ட தான் சொல்லணும். அதுக்கு எதிர்த்து நிற்கக்கூடாது, பரவாயிடக்கூடாது. உங்களுக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்கோ அதை நீங்கள் செய்யணும்.
ஜெபம் செய்வோமா? நல்ல ஆண்டவரே ஸ்தோத்திரம். அப்பா, தேவனால் வேண்டி ஒரு அதிகாரம் இல்லை. அப்போ அநேருக்கு அதிகாரங்களை கொடுத்துருக்கு. உலகத்தில் ஆளுகிற ராஜாக்களுக்கும் அதிகாரிகளுக்கும் நீர் அதிகாரங்களை கொடுத்துருக்கு. அதுக்கு எதிர்த்து நிற்பவங்க யார்? எங்களுக்கு கொடுக்கப்பட்ட எங்கள் காரியங்களை ஆண்டவரே நாங்கள் உங்களிடத்தில் விண்ணப்பம் பண்ணலாம். ஆனால் எதிர்த்து நிற்கிறது எங்களுக்கு அதிகாரம் இல்லை. நீங்கள் தான் ராஜாக்களை தள்ளி அதிகாரிகளை தள்ளி ஏற்படுத்துகிற நீர். அப்பா, உமக்கு சுத்தமானவர்களை தேர்ந்தெடுக்கிறவர் நீ பொருட்படுத்துகிற முடியும் சொல்லிக்கிறார். ஐ நாட் டச் நேம் ஆஃப் ஜீசஸ். இயேசுவின் நாமத்தினால ஜெயம் எடுக்கிறோம். நல்ல தந்தையே, ஆமென், ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஆமென், ஆமென்.